video is sponsored by BuyMote, the e-shopping app available on the Play Store and App Store. Click the link in the description to download and start shopping today. இன்றைய வேத தியானம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் திணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத புத்தகத்திலே உசியா என்ற அரசன் இவ்வாறு தேவனை தேடினான். ஆகவே அவன் காரியங்கள் யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்தார் என்று வாசிக்கிறோம். இவ்விதமாகவே நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை கருத்தாய் தேடும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் எவ்வளவு அழகாய் வாய்க்க செய்கிறார், வழி நடத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை பலவித பிரச்சனைகளோடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால், அல்லது உங்கள் வாழ்க்கையில் உங்களை கண்ணீர் சூழ்ந்திருக்குமானால் இப்பொழுது முழங்காற்படியிட்டு நீங்களும் கர்த்தரை தேடுங்கள். உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணாமல் அவர் பாதத்தில் முழங்காற்படியிட்டவர்களாய் உங்கள் சஞ்சலங்களை, வேதனைகளை, பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக அவரிடத்திலே ஒப்படையுங்கள். அப்பொழுது அவர் எவ்விதமாக உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் என்பதை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் இல்லாமை நிமித்தம் சோர்ந்து போகாமல், குடும்பத்தின் மக்களே கவலைகளினால் மனம் சலித்து போகாமல், வயதானவர்களே நான் ஏன் வாழ வேண்டும், ஆண்டவர் என்னை எடுத்துக்கொள்ள மாட்டாரா என்று கலங்காமல் ஆண்டவரையே நோக்கி பாருங்கள். சகல ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் தருவார். ஜெபம். அன்பு இரட்சகரே, நானும் இன்று முதல் கவலைக்கு இடங்கொடாமல் உம்மையே தேடவும் அதன் மூலம் என் காரியங்கள் யாவும் வாய்க்கும்படியும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.